வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சமையலறைக்கு தேவையான பொருட்கள், குழந்தைகள் விளையாடக்கூடிய மாவு கற்களாலான ஜாமான்கள், இது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் தோசைக்கல், ஆப்பச்சட்டி, அரிக்கரண்டி, அருவாமனை, கத்தி, கொடுவா, சூரி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஒரே இடத்துல மிக குறைஞ்ச விலையில் விற்கிற கடையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குதுனாக்கா, சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்துலேருந்து சேலம் போகிற வழி, அதாவது மகுடஞ்சாவடி போகிற வழி, அந்த இடத்துல தாங்க ரோட்டோர கடையாக ஒரு மரத்துக்கடியில் கலாபாபு இரும்பு கடை அப்படிங்கிற பேரில் இந்த கடையை நடத்திட்டு வராங்க. இவங்க சொந்தமாகவே ஆர்டர் கொடுத்து இவங்களே தயார் பண்ணுறாங்க. அதனால் மிக குறைந்த விலையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. இங்கே வாங்கக்கூடிய பொருட்கள் சிங்கிள் பொருளாக இருந்தாலும் மொத்த விலைக்கு, அதாவது ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறோம், நாங்கள் எங்களுடைய சொந்த தயாரிப்புங்கிறதுனால குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. கும்பலாகவே இருக்குது எனி டைம் இந்த கடை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எண்ணற்ற பொருட்கள் அத்தனையுமே ஒரே இடத்துல கிடைக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டாலும் உங்களுக்கு கூரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னாக்கா, உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி வீடியோ அனுப்பி எங்களுக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய ரேட்டை சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு பே பண்ணிட்டீங்களாக்கா உங்களுக்கு கொரியர் மூலமாக இந்த பொருள் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை எழுதி அனுப்பிச்சிட்டு இருந்து நானும் பார்த்தேன், வீடியோவும் அதுவும் காட்டிருக்கிறேன். மரஜாமானத்தில் செஞ்ச முறுக்குப்பிடி, மரக்கட்டையில் செஞ்ச தோசைக்கரண்டி, சப்பாத்தி கல், மத்து, முறுக்குப்பிடி, சல்லடை, முறம் எல்லாமே இந்த இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் இரும்பில் செஞ்சது, தகரத்தில் செஞ்சது, கேஸ்டரில் செஞ்சது எல்லா ஜாமானும் வச்சுருக்குறாங்க. கத்திலாம் பல விதத்தில் பல ரகரகமாக இருக்குதுங்க. கத்தி, அருவா, கொடுவா, அருவாமனை, இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. மத்துலாம் பார்த்திங்கனாக்கா ஆள் உயரம், அதாவது தயிர் கடையிற மத்துலேருந்து வீட்டில் பருப்பு கடையிற மத்து வரைக்கும் பெருசு சின்னதுன்ட்டு பழைய காலத்து முறைப்படி எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறாங்க. பீங்கான் ஜாடிங்களாம் பார்த்திங்கனாக்கா விதவிதமாக பல அளவுகளில் இருக்குதுங்க, கலராக இருக்குது. இதெல்லாமே கூட இவங்க மொத்த விலைக்கு வாங்கி உங்களுக்கு குறைந்த விலையில் தான் கொடுக்குறாங்க. பனியாரக்கல், ஆப்பச்சட்டிலாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு இதில் எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியல, அந்தளவுக்கு இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் பிரியாணி செய்கிறதுக்கு கேஸ்டரில் செஞ்ச பிரியாணி தேக்ஸாக வச்சுருக்குறாங்க. 1 கிலோ 5 கிலோ வரைக்கும் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. புதுசாக வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுறவங்க வீட்டுக்கு சின்ன பொருளை, அதாவது அலங்கார பொருள் மாதிரி சமையல் கட்டில் வைக்கிறதுக்கு உரல், அம்மிக்கல், இந்த மாதிரி பொருள் எல்லாமே நிறைய சின்னதாக வச்சுருக்குறாங்க. அதனுடைய விலை 600 சொல்கிறாங்க. இது மாதிரி குழந்தைகள் விளையாடக்கூடிய மாவு கல்லில் செஞ்சது அடுப்பு, தேக்ஸா, பனியாரக்கல், அம்மிக்கல், உரல், இந்த மாதிரி ஒரு 6-7 பொருள் இருக்குதுங்க. அது 350 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம். நம்ம ஆட்டுக்கல்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, உரல், இது நம்ம கொத்துற கல்லில் கொத்தின உரல் மற்றும் மார்பிள் கல்லில் செஞ்ச உரல் வரைக்கும் நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி சித்த மருத்துவம் செய்கிறவங்க லேகியம் அரைப்பாங்க இல்லைங்க, அது போன்ற அம்மிக்கல் இருக்குது. இஞ்சி இடிக்கிறது, மசாலா பொருள் இடிக்கிறது, இதுக்கு தனித்தனி உரல் விதவிதமாக பல அளவுகளில் வச்சுருக்குறாங்க. பனியாரக்கல்லாம் பார்த்திங்கனாக்கா 7 குழியிலேருந்து 30-50 குழி வரைக்கும் இருக்குது. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. எண்ணெய் போட தேவையில்லை அப்படின்றாங்க. கடுகு தாளிக்கிறது, எண்ணெய் தாளிக்கிறோம்ல, கடுகு, கருவேப்பிலை, அதெல்லாம் பல அளவுகளில் பல வெரைட்டியில் இருக்குது. இது பார்த்தா ஒரு கடை மாதிரி தெரியலிங்க, கடல் மாதிரி இருக்குது. மிகப்பெரிய குடோன். நீங்கள் எதை கேட்டாலும் ஒன்று வாங்கணுங்கிறது இல்லை, 100 கேட்டாலும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு அவங்க வச்சுருக்குறாங்க. இரும்பில் செய்யப்பட்டதெல்லாம் கிலோ கணக்கில் தாங்க தராங்க. கிலோ 200 ரூபா ரேட்டு போட்டு தராங்க. கேஸ்டல் இரும்பு இருக்குது இல்லைங்க, இதில் செஞ்சதை பீஸ் கணக்கில் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதுவுமே இப்போ வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கெல்லாம் ரேட்டு தள்ளுபடி ரேட்லேயே கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் தேங்காய் உரிக்கிற இயந்திரம், மம்டி, கடப்பாரை, குத்தூசி, இரும்பு கம்பியில் செய்யப்பட்ட சீமாறு, அதாவது குப்பையை அள்ளுறோம் இல்லைங்க, பெரிய பெரிய காகிதம், இலைகள், தலைகள் ஆகுதில்ல, அந்த மாதிரி இருக்கிறது. அது விவசாயத்தில் செடி கொடிகள் அகற்றக்கூடிய பல்லு வச்ச இயந்திரம், இது எல்லாமே மொத்த விலைக்கே கொடுக்குறாங்க. அருவாமனைலாம் பார்த்திங்கனாக்கா 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 300 ரூபா, 600 வரைக்கும் விதவிதமாக வெயிட்டு அளவில் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி மரத்தில் செய்யப்பட்ட புடியில்
இது அருவாமனை செஞ்சு வச்சுருக்காங்க, இரும்பில் செஞ்சு வச்சுருக்காங்க. படிலாம் பார்த்திங்கன்னா பித்தளை படி இருக்குதுங்க. அதாவது நம்ம பழைய காலத்தில் தாத்தா பாட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பித்தளை ஜாமான்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதே போல் இந்த குந்தாணி நிறைய இருக்குதுங்க. 1, 2லாம் இல்லை, அதே ஒரு 50, 60 வச்சுருக்காங்க. ஆர்டர் கொடுத்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. குறைந்த விலைக்கு தான் தராங்க. உலக்க, அதாவது பித்தளை பூன் போட்டது, இரும்பு பூன் போட்டது, இந்த மாதிரி 4 அடி, 5 அடி, 2 அடி, அதாவது 2 கையிலையும் குத்துவாங்க தெரியுங்களா? கம்பு குத்துறவங்க அந்த காலத்தில் நான்லாம் பார்த்துருக்குறேன். 2 கையிலையுமே கம்பு குத்துவாங்க. நம்ம 2 கையிலையும் குத்துற அளவுக்கு உலக்க வச்சுருக்குறாங்க. முடிக்கு டை அடிக்கிறோம்லைங்க, அதுக்கு கூட ஒரு பாத்திரம் வச்சுருக்குறாங்க. அது பித்தளையிலையும் இருக்குது, இரும்பில் இருக்குது. நான் அதை பார்த்தா எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரில. அவ்வளோ பொருட்கள் நிறைய இருக்குதுங்க. எலி பிடிக்கிற பாக்ஸ்லேருந்து பூனை பிடிக்கிறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி பெரிய ஜீவன்களை பிடிக்கிற வரைக்கும் எல்லாமே விதவிதமாக வச்சுருக்குறாங்க. குத்தூசி வச்சுருக்குறாங்க. எப்பேற்பட்ட விலங்குகளையும் தாக்கக்கூடிய குத்தூசி இருக்குது. மம்முட்டி, கடப்பாரை, அதாவது மம்முட்டிக்கு வேணுங்கிற கோல், கைப்பிடி அது தனியாகவும் கொடுக்குறாங்க. நான் ஒவ்வொன்றையுமே எடுத்து பார்க்கும்போது நல்லா தரமாக வெயிட்டாகவும் இருந்துச்சுங்க. இந்த தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் தேய்ச்சி தோசை சுடுறது, எண்ணெய் இல்லாமல் சுடுறது. பணியாரக்கல் அதே மாதிரி தான். அதே போல் பிரியாணி தேக்ஸா பார்த்தோம், 1 கிலோவிலேருந்து 5 கிலோ வரைக்கும் வச்சுருக்குறாங்க. அது தம் போடணுமா கேட்டால் இல்லை, அந்த மூடியே தம்மு தான். அந்த வெயிட்டுக்கு அதே புழுங்கி நல்லா வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயிட்டாகவும் இருக்குதுங்க. விலையும் சீப்பாக தான் தெரிஞ்சுது. இந்த வடை சட்டிலாம் வீட்டுக்கு தேவையானது, பெரிய பெரிய ஹோட்டல் மாலுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதாவது சக்கரை சட்டி, அதாவது சக்கரை சட்டினாக்கா ஆழம் அதிகமாக இருக்கும், அதுக்கு பேர் சக்கரை சட்டின்னு சொல்கிறாங்க. அது வடை சட்டி நிறைய இருக்குதுங்க. விதவிதமாக பல அளவுகளில் வச்சுருக்குறாங்க. அடுப்பு வச்சுருக்குறாங்க. பச்சி சுடுறதுக்கு வாழைக்காய் சீவர கட்டை, அது பல அளவுகளில் இருக்குதுங்க. ஒரு சரமாகவே ஒரு நிறைய அடுக்கி வச்சுருக்குறாங்க. அருவாமனையில் பார்த்திங்கனாக்கா காய், கத்திரிக்காய் அதை அறுக்கிற மாதிரி அருவாமனை இருக்குது. தேங்காய் சுரண்டிக்கிற மாதிரியும் ஜாயிண்ட்டோடு இருக்குது. அது தேங்காயை மட்டும் சுரண்டுறது அது தனியாக வச்சுருக்குறாங்க அருவாமனையில். நல்ல வெரைட்டியாக இருக்குது. 300, 200, 150 வரைக்கும் இங்கே காட்டினாங்க. அது நல்லா வெயிட்டாகவே இருக்குதுங்க. நேரில் வந்து வாங்கிட்டு போகிறவங்களோட ஆர்டர் பண்ணி கொரியர் மூலமாக வாங்குறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் உட்காந்து எழுதி அவங்க பாட்டுக்கு ஆர்டர் பாக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே குறைந்த விலையில் தரமான பொருள் இருக்கிற மாதிரி தாங்க போட்டுட்ருக்குறோம். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அதில் முக்கிய தகவல்கள்லாம் ஃப்ளோவாக சொல்லும் போது தான் நிறையா வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய மனசுக்கு என்ன இந்த வீடியோவில் தோணுதோ அதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். வீடு கூட்டுற சீமார்லேருந்து வாசல் கூட்டுற சீமார் வரைக்கும் எல்லாமே, அதாவது ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அத்தனையுமே இங்கே கிடைக்குது. புதுசாக ஒரு வீடு கட்டினோம்னா கூட அந்த வீட்டுக்கு என்ன தேவைனாக்கா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடிட்டு இருக்க தேவையில்ல. இங்கே வந்தோம்னாக்கா அதே ஒரே இடத்துல சீப்பான விலையில் எல்லா பொருளுமே அள்ளிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த கடையில் இருக்குதுங்க. பார்த்தீங்களா, காட்டிட்டு இருக்கிற பார்த்தீங்களா, இந்த குப்பையை கொட்டுறது, சீமார், தேங்காய் உரிக்கிறது, கடப்பாரை, விதவிதமாக நிறைய இருக்குது. கலர் கலராக இருக்குது. பாருங்க, எலிப்பொறி, பூனை பிடிக்கிற பொறி எல்லாமே நிறைய இருக்குதுங்க. நீங்கள் 1, 2 வாங்கணுங்கிறதில்ல. ஒரு கடைக்கு வேணும்னா கூட இங்கே மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு இங்கே நிறைய இருக்குது. வீட்டில் பலகாரம் சுட்டோம்னாக்கா அரிக்கிறதுக்கு அந்த ரவுண்டாக கம்பியில் அரிக்கரண்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் நிறைய இருக்குதுங்க. பல டிசைனில் இருக்குது, பல அளவில் இருக்குது. அம்மிக்கல்லும் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண அம்மிக்கல்ல இருந்து உங்களுக்கு வந்து மார்பிள் அம்மிக்கல், இந்த மாதிரி பல டிசைனில் பல அளவுகளில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க. தோசைக்கல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோசை வீட்டுக்கு சுடுற ஒரு தோசையிலேருந்து 6 தோசை போடுறது வரைக்கும் வச்சுருக்காங்க. ஹோட்டல் கடைக்கு போடுற மாதிரி பெரிய கல், ரவுண்டு கல் வச்சுருக்காங்க. சதுர கல், செவ்வகமாக பெரிய பெரிய அளவில் வச்சுருக்குறாங்க. குந்தாணிலாம் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கிலோ இடிக்கிறதுலேருந்து 1 கிலோ 2 கிலோ இடிக்கிற மாதிரி குந்தாணிலாம் ஒரு டஜன் கணக்கில் நிறைய அடுக்கி வச்சுருக்குறாங்க. இவ்வளோனாக்கா நாங்கள் எங்கள் சொந்த இதுலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. பணியார கல் 7 குழியிலேருந்து 50 குழி வரைக்கும் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பணியார கல் வந்து பணியாரத்தை குத்தி எடுக்கிறதுக்கு குச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவுமே தனியாக குச்சியிலையும் இருக்குது, இரும்புலையும் இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் கிரில்லு சிக்கன், அந்த இரும்பு கம்பி திருப்பி போடுறோம்ல, குத்தி எடுக்கிறோம்ல, அந்த கம்பி வந்து நல்லா சூப்பராக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்குறாங்க. கோடாலி இருக்குதுங்க. வெங்காயம் வெட்டுற கத்தி, சின்ன கத்தியிலேருந்து தர்பூசணி கோசப்பழம் வெட்டுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி கத்தி நல்லா பெருசாக இருக்குது. அதில் சீப்பாக தான் ரேட் இருந்துச்சு. ரவை சலிக்கிற சல்லடை அது நிறைய இருக்குது.
நம்ம கடை பேர் என்னக்கா? கடை பேர் கலாபாபு இரும்பு கடைங்க. இது எந்த இடத்துல இருக்குது கடை? அட்ரஸ் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் கடை ஏரியாவில் இருக்குது. இந்த வழி எங்க சேலம் போகிற வழியா? மவடஞ்சாடி போகிற வழியா? மவடஞ்சாடி போடுங்க. நீங்கள் இறங்கிட்டு ஒரு 10 மீட்டர் தொலைவில் தான் நம்ம கடை இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கடையே நம்ம கடையில் ரேட்லாம் குறைஞ்சபட்சம் என்ன ரேட்டு, அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் என்ன ரேட்டில்? ஸ்டார்டிங் 50 ரூபாயிலிருந்து இருக்குது. ஸ்கூல் ஐட்டத்துலேருந்து ஆரம்பிச்சு ஸ்கூல் ஐட்டத்துலேருந்து உங்களுக்கு 10,000 வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆன்லைன் ப்ரைஸ்லாம்? ஆன்லைன்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. ஆனால் கொரியர் போட்டுட்ருக்கேன். கொரியர்லனாக்கா எப்படி? கொரியர்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு என்ன பொருள் வேணுமோ எங்களுக்கு நாங்கள் பிக்சர் எடுத்து அனுப்புவோங்க. சரிங்க. அவங்க வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு எங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வெயிட் போட்டு எல்லாமே பில் அனுப்புவோம். கொரியர் சார்ஜ் எல்லாமே வீட்டுக்காக நான் எல்லாமே அனுப்பிச்சிடுவேன். அவங்க உடனே அமௌண்ட் வச்சு வீட்டுக்கு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு பொருளை வந்து நல்லா குழம்பு வச்சே காட்டுவாங்க. பணம் வந்து இங்கே கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்களா? நாங்கள் பொருள் வாங்கிட்டு பணம் கொடுப்போம். சிஓடியா? கொடுத்ததுக்கப்புறம் தான் பணம் கொடுத்ததுக்கப்புறம் பார்சல் பண்ணுவீங்க. 500 ரூபாய்ங்களா? ஓப்பன் பண்ணலாம்ல? அப்படியே நீங்கள் கையை கொண்டு காட்டுங்க. ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அப்படி ஓப்பன் லாக் பண்ணி. அது எவ்வளோ வருமா? 500 ரூபா. அதை பார்த்து இது வடி ஐட்டம். இது கிள்ளிச்சு சுக்கா போடுறதுங்களா? இது 150. இது இந்த வடி வந்து இருக்கலாமா? நூடுல்ஸ்லாம் வடிக்கிறாங்களா? சாப்பாடு வடிக்கிறது எல்லாமே. இது எவ்வளோ வருதுங்க? இந்த காய் வெட்டுற கத்தி 150, 180, 180, 200 3 சைஸ்.